ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம். இந்த வசனத்திலே மறைந்திருக்கிற மனிதனை குணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இங்கே there is an hidden man. இங்கே மறைந்திருக்கிற மனிதனுக்குள்ளே நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன்தான் மெயினான ஒரு ஆள். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிற பொழுது நம்ம வாசிக்கிறோம், ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்ம இந்த வெளிப்புற மனிதன் இருக்கிறானே, அதான் சரீரம். வயதாக பலவீனங்கள், சோர்வுகள், சின்ன வயசுல நம்ம எப்படி துடிப்புடனே இருந்தது போல வயது அதிகமாகி கொண்டே இருக்கிற பொழுது அதே பலன் இருப்பதில்லை. வயது மூப்பினாலே வியாதிகள், பலவீனங்கள், அந்த வெளிப்புறமான மனிதன் பல விதங்களிலே அவனுடைய அந்த சின்ன வயதுல இருக்கிற பலத்தையும் அழகையும் அவன் நாளுக்கு நாள் இழந்து கொண்டே போகிறான். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், அதான் அழிந்தும், இட்ஸ் லூசிங் அவுட் ஆர் கோயிங் அவுட். ஆனா உள்ளான மனுஷன் உள்ள இருக்கிறானே, அந்த ஆவிக்குரியவன், அந்த உள்ளான மனிதன், தேவ சாயலை கொண்டிருக்கிறவன், இயேசுவின் சாயல் இருக்கிற அந்த ஆவி மனிதன் இருக்கிறானே, அப்ப சொல்றாரு, he is renewed every day. எண்ணத்துல அவன் புதுப்பிக்கப்படுகிறான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க இதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை செய்தாலும் அட்டர் வேஸ்ட், ஒன்னுத்துக்கு பிரயோஜனப்படாது. கவலைப்படாதீங்க, சரீரத்தை பத்தி கவலைப்படாதீங்க, வியாதியை பற்றி கவலைப்படாதீங்க, சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க, போராட்டத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பணம் இல்லையன்னு அழுகாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கரத்துல கொண்டிருக்கிறார். அட் இஸ் ரைட் டைம் he will do miracle. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வான். உள்ளான மனுஷன் அவன் நாளுக்கு நாள் தேவனுடைய அறிவிலே புதுப்பிக்கப்பட வேண்டும். கொலோசியர் 3:10 வாசிக்கிறோம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு. இந்த பூரண அறிவு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டும். The spiritual growth and maturity is a process in believers life. ஆவிக்குரிய வாழ்வும் அந்த ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டிருப்பதும் தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அப்ப அந்த ரினியூடு நாலேஜ், எபிகோனசிஸ், அந்த நாலேஜ் இருக்குது தேவனை பற்றி, தட் அண்டர்ஸ்டாண்டிங் த டிவைன் ட்ரூத் இன் a ரைட் வே. தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு சரியான விதத்துல விசுவாசி he should grasp it. அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இந்த உலகத்தில் நடக்கிற போராட்டம், பிரச்சனை, காரியங்கள், தேவையில்லாததுக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மைண்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப், அதுக்கு மேல நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம் தேவனுடைய சாயலிலே we are created to be like God in true righteousness and holiness. தேவனை போல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிற எதுக்கு? அந்த சாயல்ல எதுக்கு தெரியுமா? அந்த பரிசுத்த நீதியிலே நம் அனுதினமும் அந்த அறிவுக்குள்ளே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை பற்றி அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும், ஒருவேளை அந்த அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம அந்த நாள் you are lost that day. எப்படி பிசாசை மேற்கொள்ள அவன் தந்திரத்தை, வழிகளை முறியடிக்க முடியும்? only that spirit man can give that information to you. உள்ள இருக்கிற மறைந்திருக்கிற அந்த தேவனுடைய சாயலில் இருக்கிறவன், ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கிறவன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிற அந்த ஆலயமா இருக்கிறவன் தான்
He can only give all that information from the Spirit of God. பரிசுத்தாவியிடத்திலிருந்து வாங்கி அதை நமக்கு கொடுக்குறான். இந்த நாலேஜ் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். யூ ஹேவ் அ லைஃப் பட் யூ ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு எங்கோ ஒரு புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறோம், வழியே தெரியாது. ஆனால் உங்கள் கையில் மேப் இருக்குது, இப்படி போகணும், வலது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணுன்னா எப்படியோ போய் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கூட, இந்த நாலேஜ், அந்த பூரண அறிவு ஏசப்பாவை பற்றியது நமக்கு அவர் அனுதினமும் கொடுக்கிறார். தேவனிடத்தை சார்ந்து நிற்போம். நம்முடைய உள்ளான மனுஷன் மேல கவனம் செலுத்துங்க. பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய தெய்வத்தின் இடத்திலிருந்து ஒவ்வொரு நாள் அந்த பூரண அறிவு, எவ்ரிடே ஒரு மைண்ட் ஷுட் ரினியூட் வித் ரினியூடு நாலேஜ். அந்த நாலேஜ் நமக்கு வேண்டும். அப்பா இடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சாயலாய் வாழும்படி எங்களை அழைத்து எங்களை சுத்திகரித்து விடுதலையாக்கி உம்முடைய தயவையும் கிருபையும் நீர் எங்களுக்கு காண்பித்தபடினாலே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் வெறுமனே வாழாமல் அனுதினமும் பரிசுத்த ஆவியாகிய உம்மிடத்திலிருந்து நீர் அந்த வெளிப்பாடுகளின் அறிவுகளை எங்களுடைய ஆவியலை பெற்று அனுதினமும் உம்மை மகிமைப்படுத்தி ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ராஜா. நீர் எல்லாவற்றை திட்டமும் நேர்த்தியும் அழகாய் இந்த வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறீரே. அதை கண்டு இந்த பிள்ளைகள் உம்மை ஸ்தோத்தரிக்க ஞானத்தினாலே ஆண்டவரே ஆவிக்குரிய மேன்மைகளினாலே நிரப்பும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.